Uh, Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of PGTRB, History of English Language. That is the topic. And I will welcome you. Teachers, kindly put your mobiles in silent mode. Okay, don't tamper with the mic. Okay, we are going to discuss Indo-European language family and the place of English in Indo-European language family. Now, before getting into this topic, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் a language family? அங்க ஃபேமிலி அப்படின்னாவே நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்க லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற டேர்மை டிஃபைன் பண்ணி ஆகும். வாட் இஸ் அ லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னா லாங்குவேஜ் ஃபேமிலி இஸ் சப்போஸ் டு பி grouping of languages which are supposed to have some commonality or some common origin. ஓகே, இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸை ஒரு செவரல் லாங்குவேஜ் ஃபேமிலிஸா பிரிக்கிறாங்க. அப்ப அந்த லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் அப்படிங்கும்போது ஹவு மெனி லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் ஆர் தேர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கப்படலாம். ஆனா நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்குது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் மட்டும் தானே அப்படின்னு விட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்ப நான் வந்து இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். அதனால இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு அந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளையும் ஒரே ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர முடியாது. there will be different language families, grouping, தனித்தனியா குரூப் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் ஃபேமிலியில மெம்பர் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகே, அண்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் இஸ் லாங்குவேஜஸ் தட் இஸ் ஸ்போக்கன் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் Europe and in areas where Europeans settled, such as Southwest and Southeast Asia. Okay, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இப்போ மொத்தமா எத்தனை லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது அப்படின்னா there are 10 different branches of languages in Indo-European language family-ல மட்டுமே. அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா you have Anatolian, Indo-Iranian, Greek, Italic, Germanic, Armenian, and then Tocharian, Celtic, Balto-Slavic and Albanian. And இதுல modern language like English, Spanish, Russian and Hindi plus Greek, Latin, Sanskrit, all these languages, they belong to Indo-European language family, which means all these languages have descended from a common ancestor. இந்த எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒரு மொழி இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அப்ப ஆங்கிலம், ஸ்பானிஷ், ரஷ்யன், ஈவன் ஹிந்தி, along with Greek, Latin, Sanskrit, இது எல்லாமே எந்த லாங்குவேஜ் ஃபேமிலிக்குள்ள வருது அப்படின்னு நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டா இது எல்லாமே எந்த லாங்குவேஜ் ஃபேமிலிக்குள்ள வருது? இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலிக்குள்ள தான் வருது. நீங்க ஹிந்தியில இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸோ, சான்ஸ்கிரிட்ல இருக்க வேர்ட்ஸோ, கிரீக்ல, லாட்டின்ல பாத்தீங்கன்னா காமனா ஒரே மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஏறக்குறைய லத்தீன்ல பாத்தீங்கன்னா ஃபாதர், இங்கிலீஷ்ல ஃபாதர், லாட்டின்ல மதர், இது மாத்தர், இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்? மதர் அப்படின்னு இருக்கும். இதுவே நீங்க சான்ஸ்கிரிட், ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா மா, தமிழ்ல அம்மா. அப்ப ஏறக்குறைய இந்த டிராவிடியன் லாங்குவேஜ் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். நவ் வாட் இஸ் தி பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி? மற்ற லாங்குவேஜ் ஃபேமிலியை பத்தி நம்ம மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கெட் டு நோ ஹவு மெனி லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் ஆர் தேர், வாட் ஆர் த மேஜர் லாங்குவேஜஸ் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் தான் கொஸ்டின் வரும். இப்போ நம்ம இந்த கிளாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன விஷயம் மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகணும். ஏன்னா அப்பதான் நம்ம போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ண முடியும். புக்ல இல்லாத விஷயங்களும் இங்க இருக்கு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எவால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கான நல்ல குவாலிட்டி என்ன அப்படின்னா யூ நீட் டு அப்டேட் யுவர் செல்ஃப், அப்டேட் த மெட்டீரியல் தட் யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் கிவ்
the maximum amount of material to your students. Now, the place of English language அப்படிங்கும்போது இந்த Indo-European language family அதுக்குள்ளார இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா it is a West Germanic language of Indo-European language family. Indo-European language familyல West Germanic language தான் English language. ஏன் அப்படின்னா the ancestors of English language, modern English language உடைய ancestors எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா they came from the Germanic belt. And English language is very closely connected with three important languages. What are the three important languages to which English language is connected? Number one, it is Frisian அப்படிங்கிற ஒரு language. Then German, and the third one is Dutch. இது அப்போ பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஜெர்மன் கோஸ்ட், ஃபின்லாண்டு, அப்புறம் டச்சு, ஹாலண்டு, ஸ்காட்லாண்டு இந்த ஏரியால இருந்து என்ன பண்ணாங்க பீப்புள் எல்லாம் வாரிங் ட்ரைப்ஸ். தே ஆக்சுவலி வெண்ட் ஆன் எக்ஸ்ப்ளோரேஷன். வேற்று நாடுகள்ல போயிட்டு சண்டை போட்டு அந்த இடங்கள்ல இருந்து ரிச்சஸ் கொண்டு வரணுங்கிற முயற்சியில போனாங்க. ஆனா அந்த இடத்தினுடைய அழகு ஈர்க்கப்பட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. And they became Englishmen. Are you there with me, teachers? Yes, sir. இந்த மாதிரி ஒரு ஜெர்மானிக் லாங்குவேஜ் தான் இந்தியன் யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலியில இருந்த ஒரு மொழி, ஆங்கில மொழி. இன்னைக்கு it has become the dominant spoken language around the world. இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கு. And sometime you find that historically English language was only the language of Germanic tribes. Okay, namely three tribes இருக்காங்க. என்ன? Angles, Saxons and Jutes. இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த மொழி, அதாவது ஃப்ரிஸ்கின் உடைய ஒரு மாடிஃபைடு ஃபார்ம், அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா it has become modern English today. சரி, இப்போ ரொம்ப டீப்பா போய் படிச்சு பார்த்தீங்கன்னா who were the originators of English language அப்படின்னு கேட்டீங்கன்னா the Angles. Angles spoke a language known as English, okay, which means அங்க இருந்து தான் நமக்கு இங்கிலாந்து அப்படிங்கிற பேர் வருது. இங்கிலீஷ்ங்கிற பேரும் அந்த ட்ரைப்ளுடைய நேம்ல இருந்து தான் வருது. ரைட்? அண்ட் நவ் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு ஜெர்மானிக் லாங்குவேஜ் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? இட் ஹாஸ் பிகம் த வேர்ல்டு ஃபேமஸ் லாங்குவேஜ். ஆர் யூ தேர், டீச்சர்ஸ்? Yes, sir. இதுல நம்ம இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சும்மா பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிகார்டிங் த வேர்ப்ஸ், the modern English word ride is compared with the corresponding words in Old English and Modern English, Modern German also. It is found that English now has only 5 forms. இந்த ரைடுங்கிறதுக்கு ஒரே 5 ஃபார்ம் தான் இருந்தது. ஆனா ஓல்டு இங்கிலீஷ்ல ரிடான் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்தது, அதுக்கு 13 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருந்ததுதான். அதே மாடர்ன் ஜெர்மன் ரைட்டான் அப்படிங்கிற டேர்முக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் வேர்புக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கா? 16 விதமான ஃபார்ம்ஸ் இருந்தது. அப்ப ஒன்னும் பெருசு இல்ல. எந்த லாங்குவேஜ் ஃபேமிலியில இங்கிலீஷ் இருந்தது, அது எந்தெந்த லாங்குவேஜோட ரிலேட்டிவ். அப்ப ஏன் ரிலேட்டிவ்னு சொன்னோம்னா இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் கனெக்ஷன் இருக்குது. மூதாதையர்கள் ஒரே மூதாதையர், அந்த மூதாதையர் வந்து 2ஆம் கால் 3ஆம் கால்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியே தான். ஒரு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு கீழே ஒரு 10 பிள்ளைங்க, அந்த 10 பிள்ளைங்களுக்கு கீழே குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு கீழே இருக்க குட்டீஸ், அந்த குட்டீஸ் வந்து நாளைக்கு வளர்ந்து அவங்க பேரண்ட்ஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு வர குட்டீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே கீழே இருந்து அப்படியே படிநிலை போனீங்கன்னா மேல there should be one common language. This is the theory of language. சரியா? Now இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய லாங்குவேஜா வளர்ந்துருக்கு அப்படின்னா what has made this language such a prominent language அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the nature of English. Nature is open for adoption. அது வந்து அடாப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. It is open to accept words from different languages. அதாவது கடன் வாங்குவதற்கு வெட்கப்படுவது இல்லை ஆங்கில மொழி. Are you there, teachers?
Yes, sir. Yes, That is how word form. நம்ம அடுத்த டாபிக் உள்ள போறோம் அப்படின்னா we have a topic called the word formation. How did English language have such a great vocabulary? நமக்கு lexicon dictionary இருக்கு இன்னைக்கு. Who was the first one to compile a dictionary? The first compiler of dictionary? Daniel Jones. Is it Daniel Jones? Pronunciation dictionary is Daniel Jones. Lexicon, lexicographer, the first lexicographer, Dr. Samuel Johnson. He brought out a dictionary. When was the dictionary published? The makers of English language வரணும். 1755, sir. 1755 தானா கரெக்டா மேம்? Yes, sir. நான் கேட்டுட்டேன்னா சும்மா நீங்க தப்பு அப்படிங்கிறதுக்காக இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக தான். I just wanted to test it. That's all. You're right. 1755 Dr. Samuel Johnson brought out a dictionary and he is called the first lexicographer. LEXI. நம்ம மார்னிங்ல அந்த வேர்டு யூஸ் பண்ணோம் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோல. லெக்சிகன், LEXICON. லெக்சிகன்னா டிக்ஷனரியா இருக்கும். It's a compilation of lexisனா வேர்ட்ஸ்னு அர்த்தம், வெக்காபுலரி உடைய கூட்டமைப்பு. அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டிக்ஷனரி, அழகான ஒரு டிக்ஷனரி கொண்டு வந்தாரு. அண்ட் அந்த டிக்ஷனரி இன்னைக்கு வந்து OALD, ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, அல்லது கேம்பிரிட்ஜ் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, ஆர் மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி. அப்புறம் நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டிக்ஷனரி இருக்கு. இப்ப இந்த டிக்ஷனரி இவ்வளோ பெருசு, பல ஆயிரம் பல லட்சம் கணக்கான வார்த்தைகள் வந்திருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்க்கு அவ்வளோ வேர்ட்ஸுமே இங்கிலீஷுடைய வேர்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷ் உடைய வேர்ட்ஸ். மற்ற எல்லாமே தே ஆர் லோன் வேர்ட்ஸ் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ். கடன் வாங்கிய வார்த்தைகள். மற்ற மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைய அப்படியே தூக்கி தன்னுடைய லெக்சிகனுக்குள்ளார இங்கிலீஷ் போட்டுக்குச்சு. அப்படி ஃபாரின் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே தூக்கி ஆங்கிலத்தில் வந்தது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கால்ட் வேர்ட் ஃபார்மேஷன். அந்த டிக்ஷனரி ஃபார்மேஷன் அப்படிதான் நடந்தது. சரி, இந்த வேர்ட் ஃபார்மேஷன் எந்தெந்த முறையில நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரோயிங், லோனிங், we call it as loan words. அந்த லோன் வந்து எப்படி வாங்குச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காம்போசிஷன். ஒரு காம்போசிஷன் லோன் வேர்ட்ஸ் அப்படின்னா அப்படியே தூக்கி எந்த மாற்றமுமே இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இங்க தமிழ்ல என்ன பண்றோம், தாலி அப்படின்னு ஒரு வேர்டு வச்சிருக்கோம். தாலி கட்டுக்கு போறேங்க அப்படின்னு நல்லா பக்காவா கிளம்பி போறோம். இங்கிலீஷ்லயும் அந்த வேர்டு இன்னைக்கு இந்தியன் இங்கிலீஷ்ல உள்ள போயிடுச்சு, தாலி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you do a translation, tying the knot, tying the sacred thread அப்படின்னு சொல்றதும் தாலி கட்டுவது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு மீனிங்கும் சேம் கிடையாது. ஏன் அப்படின்னா, எவ்ரி வேர்ட் as a cultural association. அங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு நூலு, அந்த நூலை தூக்கி போட்டு போயிடலாம் நினைப்பான். ஆனா இங்க நம்ம ஒரு தடவை தாலி கட்டிட்டா அந்த தாலியை வந்து பயபக்தியோடு எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற பெண்மணிகள் இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப கல்ச்சரல்ல நீங்க அதை கழட்டிட்டீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பதறக்கூடிய பெண்மணிகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த ஒரு வார்த்தையோடு அசோசியேட் ஆயிடுச்சு. ஆனா இங்கிலீஷ்ல if you are going to translate it as the sacred thread, it is not an equivalent. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படியே தமிழ்ல இருக்கக்கூடிய வேர்டை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லிட்ரேட், தாலி, THALI, அதுக்கு பிராக்கெட்ல போடுவாங்க. திஸ் இஸ் a cultural practice in தமிழ்நாடு, in இந்தியா அப்படின்னு போட்டு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பிராக்கெட்ல கொடுத்தே ஆகணும். அப்படியே அந்த டேர்மை தூக்கி தன்னுடைய டிக்ஷனரிக்குள்ளார சேர்த்துக்கிறது அப்படின்னா லோன் வேர்டு. ரெண்டாவது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் நோன் ஃபார் கிரியேட்டிங் நியூ வேர்ட்ஸ். பிற மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தையிலிருந்து அந்த ரூட்டை மட்டும் எடுத்துக்கிறது, அந்த வேரை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான், வேற ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேலையையும் ஆங்கில மொழி செய்து கொண்டு இருக்கிறது. எந்த வகையில செஞ்சது அப்படின்னா, 3 வகையில. நம்பர் 1, காம்போசிஷன். வேற ஒரு மொழி, இப்ப கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு ரூட்டை எடுக்க வேண்டியது, அந்த ரூட்ல இருந்து என்ன பண்றது, நீ பேசிக்கான விஷயத்தை எடுத்துட்டு நீ கம்போஸ் பண்றது. நீங்க இங்க வச்சிருக்கீங்க நம்ம ராகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்வரங்கள் இருக்கு,
மியூசிக்கு பேஸான சவுண்ட்ஸ் எத்தனை? 7. 7. அந்த 7 வச்சுதான் இன்னைக்கு எல்லா மியூசிஷியன்ஸும் பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காம்போசிஷன் அப்படின்னா இதை தூக்கி அங்க போடுறது, அந்த தூக்கி இந்த போடுறது, இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், எப்படி கொஞ்சம் அப்படின்னு பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு காம்போசிஷன். த செகண்ட் ஒன் இஸ் டெரிவேஷன். டெரிவேட்டிவ்னா மாறிலின்னு அர்த்தம். த தேர்ட் ஒன் இஸ் புதுசா ஒரு ரூட்டை கிரியேட் பண்றது. ஓகே, நவ் என்ன இருக்கு அப்படின்னா அதுல அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். when two existing words are joined together it gives rise to a new word. இப்ப 2 வார்த்தை இருக்கு, லேப்னு ஒரு வேர்டு, டாப்னு ஒரு வேர்டு. இந்த ரெண்டையும் ஒன்னா பாத்தீங்கன்னா லேப்டாப், பாம் டாப், பாம் மேலே வைப்பது, பாம் டாப் அப்படின்னு இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு வார்த்தை, புது வார்த்தையா வந்துடும். ஓகே, then the second one is creating a new word from the old word by means of addition of prefix or suffix. இததான் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறோம். ஒரு ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி தூக்கி போட்டீங்கன்னா ஒரு சின்ன வேர்டு, இன்னு அன்னு, இன்னு அன்னு அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லையா. திஸ் பிலீஃப்னு ஒரு வேர்டு இருக்கு, திஸ்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டீங்கன்னா a new word is created. Disbelief, a completely opposite in meaning. man ஒரு வேர்டு இருக்கு, HOOD அப்படிங்கிற சஃபிக்ஸை உள்ள போத்தீங்கன்னா manhood அப்படின்னு ஒரு புது வார்த்தை வருகிறது. அப்ப தேர்ட் மெத்தட் என்ன? is a invention of entirely new words. புதுதாக ஒரு வார்த்தையை உருவாக்குவது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கும் பொழுது we have something called the affixes. இது மார்பாலஜிக்குள்ளார போகும், அதனால மார்பாலஜி வரும்போது இதை நான் ஸ்கிப் பண்ணுவேன். I am putting it here. This what I am going to discuss now belongs to the field of morphology. What is morphology அப்படின்னு சொல்லிடுவோமா டீச்சர்ஸ்? Are you with me teachers? Yes, sir. மார்பாலஜினா ஒன்றும் இல்லை, நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 2 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரிட்டன் ஃபார்ம், தி அதர் ஒன் இஸ் ஸ்போக்கன் ஃபார்ம். ரிட்டன் ஃபார்மை கவர்ன் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ரிட்டன் ஃபார்மை கவர்ன் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸுக்கு டெக்னிக்கல் நேம் இஸ் சின்டாக்ஸ். எழுத்து வடிவம். அதுவே ஒரு மொழிக்கு 2 வடிவங்கள் உண்டு, ஒன்னு எழுத்து வடிவம், இன்னொன்னு ஒளி வடிவம். இப்ப தமிழுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எழுத்து வடிவமும் ஒளி வடிவமும் ஒன்றித்து செல்லும், ஒரே ஒன்னா போகும். இப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆனா எழுதுனீங்கன்னா அதனுடைய மாத்திரை அரை மாத்திரை அளவு தான், அதுக்கு வேற எந்த வேரியன்ட்டும் கிடையாது. ஆனா நெடில் எழுதுறீங்க, குரில் நெடில் ஆ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எத்தனை மாத்திரை அளவு அது? ஆனா ஆனா ஆவண்ணா, ஆவண்ணாவுக்கு எத்தனை மாத்திரை அளவு? 2. 2. ஷூரா? Yes, sir. நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரைட்டு தான். ஏன்னா நான் நம்ம ப்ரொஃபசர் நம்ம தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது, அதனாலதான் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு. ஓகே, 2 மாத்திரை அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது நெடில், குரில் நெடில். அப்ப அதை தவிர வேற ஏதாவது வேரியன்ட் இருக்கானா? இல்ல, அது ரெண்டும் ஒன்னா சிங்க் ஆயிடும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. அப்ப எழுத்து வடிவத்திற்குன்னு தனி ரூல்ஸ், அந்த ஸ்போக்கன் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு தனி ரூல். இப்ப இந்த எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்து வடிவத்தை நம்ம வந்து டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ்ல we call it as the systematic study of the visible language, the scripted language. அதனுடைய ஸ்டடி it is called morphology. மார்ஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா it is the visible unit of a written language. ஒவ்வொரு ஆல்பபெட்டும் ஒரு மார்ஃபா இருக்கலாம், அல்லது 2-3 ஆல்பபெட்டுடைய கூட்டமைப்பு, ஒரு டிஸ்டிங்டிவ் ரிட்டன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, that is called a morph. இதுவே the systematic study of the sound aspect of a language, அது என்னன்னு சொல்றோம்? Phonology. Phonology. லொஜினா ஸ்டடின்னு அர்த்தம். அப்ப அதுல ஒரு சின்ன சவுண்ட் that is called phone. ஈ ஈ ஊ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே இண்டிவிஜுவல் சவுண்ட். இப்ப இந்த பொனியமை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 2 ஸ்லாண்டிங் லைனுக்கு இடையில எழுதியிருப்பாங்க.
சார் ஐ தானேன்னு சொன்னீங்கன்னா அது ஐ கிடையாது, ஐன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு ஸ்லாண்டிங் லைனுக்கு வந்து இடையில வந்து ஒரு ஐ மாதிரி எழுதினா டஸ் இ. ஒரு இ வந்து ஒரு இ மாதிரி சிம்பிளை போட்டு ரெண்டு கோடு போட்டோம்னா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஏ. ஓகே, அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தட் இஸ் த ரூல். இப்ப நம்ம மார்ஃபாலஜிக்குள்ள போறோம். மார்ஃபாலஜி அதுக்குள்ளதான் வந்து நமக்கு அஃபிக்சஸ் எல்லாம் வரும். வாட் இஸ் அன் அஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃபிக்சஸ் ஆர் நத்திங் பட் ப்ரிஃபிக்சஸ் அண்ட் சஃபிக்சஸ் which make up the category of a bound morph. பவுண்ட் மார்க், ஃப்ரீ மார்க் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வருவோம். வாட் இஸ் ஃப்ரீ மார்க்? ஃப்ரீ மார்க்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ மார்க்குக்கு இன்னொரு பேரு லெக்சிக்கல் மார்க். ஒன்றும் இல்லை, a word which can give meaning without depending on something else. வேற ஒரு எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணாம ஒரு வேர்டு வந்து, ஒரு ரிட்டன் வேர்டு வந்து மீனிங் கொடுக்குது. நம்ம பார்த்த உடனே இதுக்கு மேல நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஃப்ரீ மார்க். புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? இந்த ஃப்ரீ மார்க் எதுதான் ஃப்ரீ மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ மார்க் ஆர் லெக்சிக்கல் மார்க் எதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் தட் கேரி மீனிங் ஆஃப் அ மெசேஜ், தட் இஸ் கால்டு ஃப்ரீ மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், பாய். நீங்க பாய்க்கு பக்கத்துல எதுவும் முன்னாடியும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட முடியாது, சஃபிக்ஸ் போட முடியாது, பாய்டுன்னு போட முடியாது. ஆனா வேர்ப்ல ஒரு சில வேர்புக்கு பக்கத்துல என்ன பண்ணலாம்? ப்ரிஃபிக்ஸ் போடலாம், சஃபிக்ஸ் போடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ் தானாகவே மீனிங் கொடுக்கும். ஒரு சில வேர்ப்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் போட்டு ஆட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இஸ் கால்டு பவுண்ட் மார்க். அதற்கு இன்னொரு பேரு டெரிவேஷனல் அண்ட் இன்ஃப்ளெக்ஷனல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாத்துக்கிட்டீங்களா? இப்ப அன்ஹாப்பிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஹாப்பியோடு அன்னு சேர்த்துட்டீங்கன்னா அன்ஹாப்பி. இப்ப அன்னு மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் கிடையாது. ஆனா ஹாப்பியோடு அதை சேர்க்கும் பொழுது இட் யூஸ் மீனிங். கான்செப்ட் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? இதுக்கப்புறம் வேர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we create word by compounding. காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் டூ ஆர் மோர் ஃப்ரீ மார்க்ஸ் ஆர் ஜாயின் டு ஃபார்ம் அ நியூ வேர்ட். ரெண்டு ஃப்ரீ மார்க் அல்லது ரெண்டு இண்டிபெண்டன்ட் மார்க் ஆர் ரெண்டு லெக்சிக்கல் மார்க்ஸ் என்ன பண்ண போறோம்? ஒன்றாக சேர்த்து ஒரு புது வார்த்தையை உருவாக்குவது. தட் இஸ் கால்டு காம்பவுண்டிங். ஓகே, ஒரே காம்பவுண்டுக்குள்ள 3 வீடெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா. காம்பவுண்டு, ஒரே காம்பவுண்டுக்குள்ளார 3 கொடுத்தனம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த 3 கொடுத்தனத்துக்கும் ஒரே வால்குள்ளார இருக்கும். 3 பேருமே தனித்தனி குடும்பம், ஆனா ஒரே காம்பவுண்டுக்குள்ளார வசிக்கிறாங்க. அவங்க இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டு கொடுக்கல் வாங்கல்லாம் இல்லாம கூட இருக்கும். ஆனா எதுக்காக? செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. இங்க காம்பவுண்டிங் அப்படிங்கிறது 3 ஃப்ரீ மார்க். They are brought together to create a new word. இந்த காம்பவுண்டிங்கை 3 விதமாக செய்யலாம் அது அப்படின்னு நமக்கு லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருக்கு. The first one is called open compounding. 2 ஃப்ரீ மார்க்ஸ், இடையில ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள், லிவிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு, ரூம் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இப்ப லிவிங் ரூம் அப்படின்னு ஒரு புது வேர்டு உருவாயிடும். இது ரெண்டையும் பக்கத்துல போட்டீங்கன்னா லிவிங் ரூம், லிவிங் ரூம், ஃப்ரண்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? பெட்ரூம், பெட்னு ஒரு நவுனு, ரூம்னு ஒரு நவுனு. இந்த 2 நவுனையும் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது வேர்டு உருவாயிடும் டெக்னிக்கலி. திஸ் இஸ் கால்ட் ஓப்பன் காம்பவுண்டிங். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சில காம்பவுண்டிங்ல ஹைஃபன்ஸ் இருக்கும். 2 வார்த்தைக்கு இடையில ஒரு ஹைஃபன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னா செக் அப்படின்னு ஒரு வேர்பும் இன் அப்படிங்கிற ஒரு ப்ரிபோசிஷனும் சேர்ந்து என்ன வேர்டு வந்திருக்கு? செக் இன், சைன் இன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேர்டு உருவாச்சுன்னா இட் இஸ் கால்டு ஹைஃபனேட்டட் காம்பவுண்டிங். அதற்கு அடுத்தது க்ளோஸ் காம்பவுண்டிங். க்ளோஸ் காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்பேஸும் இல்லாம 2 ஃப்ரீ மார்க்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரே வார்த்தையா மாறி போயிடும். இடையில எந்த கேப்பும் கிடையாது, எந்த ஹைஃபனும் கிடையாது. அந்த மாதிரி உருவாகிற வேர்டு அதை வந்து க்ளோஸ் காம்பவுண்டிங் கேட்டகரின்னு சொல்றோம்.
அப்ப காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வேர்ட் ஃபார்மேஷன்ல புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? Yes, sir. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா we are getting into a few other types. Number 1, அடுத்த டைப் என்ன அப்படின்னா clipping. Clipping as a word formation technique. கிளிப்பிங்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷார்டனிங் ஆஃப் a syllable in a polysyllabic word. ஒரே ஒரு சிலபிள், 2 syllable 3 syllable அப்படின்னா சிலபிஃபிகேஷனுக்கு பேசிஸ் என்ன டீச்சர்ஸ்? How do we syllabify in English? ஏன்னா டக்குன்னு பாலிசிலாபிக் வேர்டுன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு புரியாமல் கூட போய்விடும் சில பேருக்கு. அப்ப பாலிசிலாபிக் வேர்டு பேசிக்கா சிலபிள்னா என்ன? According to the vowel sound, we have to split the Okay, according to a vowel sound, we have the practice of splitting word. Okay, நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆல்பபெட் 3 ஆல்பபெட் பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க, ஒரே வார்த்தையில இடையில புள்ளி வச்சிருப்பாங்க. அப்படின்னா அங்க வந்து ஒரு வவல் சவுண்ட் தான் பேஸ். அதுக்கு பக்கத்துல ஒரு ப்ரிசீடிங்கா ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருக்கலாம், சக்சீட் பண்ற மாதிரி 1 or 2 கான்சனன்ட் சவுண்ட் இருக்கலாம், சம்டைம் a single vowel. ஓகே, ஒரு சிங்கிள் வவல் மட்டும் தனியா இருந்து ஒரு சிலபிள கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், அதுல எத்தனை சிலபிள் இருக்கு? How many syllable make up the word beautiful? four. 4. Is it 4, ma'am? 3 syllables. Beautiful 3 syllable தான் வரும். Okay, beautiful அப்படின்னு வரும். இப்ப இதுல 3 syllable இருக்கு, ட்ரைசிலபிக் வேர்ட். அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஷார்டன் பண்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நிறைய சிலபிள் இருக்க ஒரு வேர்டு பிராதர், ஓகே, ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷனல், அப்படின்னு வரும். ப்ரொஃபஷனல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம சுருக்கி சொல்றோம் இல்லையா? பிரதரை வந்து என்னன்னு சொல்றோம்? பிராதரை ப்ரோ. ப்ரொஃபஷனல் அப்படின்னா he is a pro. அவரு ஒரு பெரிய ப்ரோப்பா அப்படிங்கிறோம். ப்ரொஃபஸர் அப்படின்னா ப்ரெஃப் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறோம். மேத்தமேட்டிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெஃப்ரிஜிரேட்டரை ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எழுதுறோம். This is called clipping. This is called clipping. Clippingக்கு இன்னொரு பேரு shortening. Shortening a few one syllable or a few syllables in order to create a word. That is called a clipping technique. அதற்கப்புறம் to create a new word, we have a technique called acronym. Word formationல ரொம்ப முக்கியமானது என்னன்னா acronym. What is acronym? The formation of word from the initials of the group of words. The first alphabet மட்டும் தூக்கி ஒன்னா போட்டு, இப்ப நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அந்த வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா போட்டு என்ன பண்ண போறோம்? we create a new word. அந்த வேர்டு வந்து acronym உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்படி நம்ம தூக்கி போடுற வேர்டு இருக்கு இல்லையா, that itself will appear to be a new word. FOMO, FOMO அப்படிங்கும்போது what is the meaning? Fear of missing out. GIF, GIFன்னு பாத்தீங்கன்னா அதே தனியா ஒரு வேர்டு மாதிரி இருக்கு, ஆனா it is a combination of 3 different words. Graphics, interchange, format, pin. What is your pin number? Tell me your pin number அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் போன் அடிக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை சொல்லிடாதீங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும், ஏடிஎம் பின் நம்பர் சொன்னீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. So pin itself appears to be a word, but it is actually the first alphabet of 3 different words. This is called acronym. Are you there, teachers? புரிஞ்சுதா? Did you understand acronym? Yes, sir. அப்ப acronyms உடைய லிஸ்ட் எடுத்து வச்சு சும்மா அப்படியே பார்க்க வேண்டியதுதான். எது ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. எது நமக்கு பார்க்கும் பொழுது கேட்பாங்க, நமக்கே மைண்டே ஒரு நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட் சொல்லும், நம்ம உள்ளுணர்வு சொல்லும். இட் வில் டெல், ஓகே இது வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப ரெடார்னா ரொம்ப பழசு, இப்ப லேட்டஸ்டா ஏதாவது acronym இருந்துச்சுன்னா அது எக்ஸாம்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
there is something called blending. Blending as a word formation process. What do we do in blending அப்படின்னா, it combines sound and meaning of two or more words. Sound and meaning of two or more words is blended in order to create a new word. இதுக்கு வேற வேற பேர் இருக்கு. இதுக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா, it is called blend, or it is called portmanteau, or it is called fusion. Sound and meaning of two or more words are combined to create a new word. For example, a total blend. இதுல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. 3 டைப் இருக்கு. ஒன்னு total blending, இன்னொன்னு partial blending, இன்னொன்னு வந்து back formation. இல்ல சாரி, total blending partial blending தான். நம்ம கொஞ்சம் எடிட் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. Total blend, partial blend. What is total blend? அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு வார்த்தை, அந்த ரெண்டு வார்த்தையும் என்ன ஆகுது, கம்பைன் ஆகும் பொழுது கம்ப்ளீட்டா ஒரு புதிய வார்த்தை உருவானது போல ஒரு தோற்றம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இன்னொன்னு லஞ்ச். நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம லஞ்ச் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 11 மணிக்கு ஐ எம் ஹேவிங் பிரஞ்ச் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவோம். ஆனா நம்ம அப்படி பண்றது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நிறைய பிசிக்கல் எயில்மெண்ட் கொண்டு வந்துடும். பர்டிகுலர்லி டயபெட்டிஸ் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஸ்கிப்பிங் த பிரேக்ஃபாஸ்ட் ஆர் த லஞ்ச். அப்ப பிரஞ்ச் அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். பிளெண்டிங், ரெண்டையுமே அப்படியே என்ன பண்றோம், பிளெண்ட் பண்ணிட்டோம், அழகா ஃபியூஸ் பண்ணி புது வார்த்தை கம்ப்ளீட்டா ஒரு நியூ டேர்மா வருது. பிரஞ்சுங்கிற வேர்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது ரெண்டு வேர்டினுடைய காம்பினேஷன் தெரியும். இல்லாதவங்க இது புது வேர்டு போல இருக்கு, நம்ம மண்டையை போட்டு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. பிரஞ்சு 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 ஏத்திக்க. சின்ன பிள்ளைங்க அப்படித்தானே வெக்காபுலரியை படிப்பாங்க. ஏன் நம்ம படிச்சிருக்கோம்ல, டீச்சர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, தலையில 4 குட்டு போட்டுக்கோ அந்த வேர்டை ஏத்துறதுக்கு அப்படின்னு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்க தப்பிச்சு வந்திருக்கலாம், நான்லாம் அப்படிதான் படிச்சோம். ஏன் அதுக்கப்புறம் பார்ஷியல் பிளெண்ட்ஸ். பார்ஷியல் பிளெண்ட் அப்படின்னா, கம்பைனிங் a whole word with part of another word. ஒரு வேர்டு வந்து ஃபுல்லா வச்சுக்குவாங்க, இன்னொரு வேர்டு என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு ஹாஃப் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க வேர்டு வந்து ஸ்டே பிளஸ் வெக்கேஷன் அப்படின்னு ஒரு 2 வேர்டு இருக்கு. அதுல ஸ்டேங்கிற வேர்டை ஃபுல்லா எடுத்துக்குவாங்க, வெக்கேஷன்ல கேஷன்ங்கிற வேர்டை எடுத்துக்குவாங்க. Then a new word is created that is called staycation. Means stay for a vacation. இதுக்கப்புறம் இன்னொரு அழகான ஒரு word formation process இருக்கு. It's called back formation. Back formation. What is back formation? Back formationக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து back derivation. Back formation is the opposite of affixation. அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா, பேக் ஃபார்மேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ரிமூவ்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் வேர்ட் டு கிரியேட் அ நியூ மீனிங். ஏற்கனவே இருக்கக்கூடியதுல ஏதோ ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா, தட் இஸ் கால் பேக் ஃபார்மேஷன். பேக் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து நமக்கு அழகான ஒரு வேர்ட் ஃபார்மேஷன் டெக்னிக் இருக்கு. இட்ஸ் கால் reduplication. What is reduplication? அப்படின்னு கேட்டீங்கன்னா, a part of a word is repeated to express a meaning. What is the repeated part? The repeated part can be a segment, or it can be a syllable, or it can be a morpheme, or it can be the entire word. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேர்டை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ரீடுப்ளிகேஷனுக்கு ஏதாவது வேர்டு இருக்கா? நம்ம தமிழ்ல அழகான ஒரு வேர்டு இருக்கு, போதும் போதும்னு போச்சு. போதும் போதும்னு போச்சு, போதும் போதும். ரீடுப்ளிகேஷன். போதும் போதும் என்றாகி விட்டது. இந்த பிள்ளை கிட்ட என்னை வந்து பாத்துக்கணும் விட்டாங்க, போதும் போதும்னு போச்சு. அந்த அளவுக்கு என்னை படுத்தி வச்சிருச்சு இந்த பிள்ளை. வீட்டுல இருக்க கணவன்மார்கள் மனைவி வந்து குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷன் இதுவாக தான் இருக்கும். ஜென்ரலைசேஷன் தான், எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி அந்த வேர்டு ரிப்பீட் ஆகும்? இட் கேன் பி
to the left or to the right or to the middle. Okay. Left, right or middle. Sometime நீங்க வந்து begin plus ing சில நேரத்தில் ஒரு ஆல்பபெட் மட்டும் என்ன ஆகும், டபுள் ஆகும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா டீச்சர்ஸ்? நீங்க வந்திருக்கீங்களா? when you are adding what is a suffix, என்ன ஆகும், ஒரு ஆல்பபெட் ஆட் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். word where one alphabet or two alphabets get duplicated, அதுதான் reduplication. HIT plus ing double t ஆயிடும். அந்த t வந்து இன்னொரு t ஆகும். that is called reduplication. okay, so நமக்கு இந்த வேர்ட் இருக்கு. பூ பூ, பூ பூ ஏற்கனவே பார்த்தோம். flip flop, ping pong, knick knack அப்படிங்கிற மாதிரி. அப்ப ரீடூப்ளிகேஷனை பத்தி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a very famous linguist by name, லாங்குவேஜ் தியரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, எட்வர்ட்ஸ் சஃபயர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் சொன்ன மாதிரி ஜேஎஸ்என் இங்கிலீஷ் லேர்னிங் யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அதை பத்தி ஒரு அழகான வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது பாருங்க. அங்க எட்வர்ட் சஃபயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீடூப்ளிகேஷன் இஸ் யூஸ் டு இண்டிகேட் கான்செப்ட்ஸ் லைக் டிஸ்ட்ரிபியூஷன், plurality, repetition and customary activity or increase in size, intensity and continuance இதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏறக்குறைய அந்த ஏரியாஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எந்த ஏரியாக்குள்ள போகணும் அப்படின்னா, மேபி ஆஃப்டர் த பிரேக் we will get into this area called spelling reform. லாங்குவேஜ் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விஷயம் இருக்கு. வேர்ட் எல்லாம் இப்போ நம்ம படிச்சிட்டோம். how words are formed. ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் பத்தி நான் டீடைல்டிங் கொண்டு போகல, பட் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம். அதுல வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபெர்டினாண்ட் டி சசுவர்? ஏன்னா இந்த ஏரியா தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபெர்டினாண்ட் டி சசுவர். I will be taking up that in the next video. So now we will stop the video and go for a break.